சமீபத்துல அயோத்தி ராமர் கோவில் அதனுடைய காணிக்கை சம்பந்தமான ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனையே உருவாயிருக்குது. அயோத்தி ராமர் கோவில் பாஜகவினுடைய, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அவர்களினுடைய முக்கியமான அஜெண்டால ஒன்று. ஸோ அவர்கள் சொல்லி அந்த இடத்துல அயோத்தியில ராமர் கோவில் கட்டினாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளானது. ஸோ அந்த கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை இது எல்லாத்துலயுமே பிரதமர் உட்பட ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பல மாநில பாஜக ஆளக்கூடிய முதல்வர்கள் எல்லாருமே வந்து அந்த ஆலயத்துக்கு போய் வந்து தரிசனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இது பாஜக தங்களுக்கான ஒரு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா, ஒரு வெற்றியா வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா அயோத்தி ராமர் கோவில் இருந்தது. எந்த அளவுக்கு அயோத்தி ராமர் கோவில எங்களுடைய பிரைட் அப்படின்ற மாதிரி பெருமையா சொன்னாங்களோ, அந்த அயோத்தி ராமர் கோவில்ல வந்த காணிக்கை அதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கும் சேர்ந்து இது ஒரு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது. உண்டியல்ல பக்தர்கள் செலுத்திய காணிக்கை, அது பணம், நகை, தங்கம், வெள்ளி நகைகள் இது எல்லாத்துலயும் முறைகேடு நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய பேரு 100 கோடி 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது. 3 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருக்குது. 70ல இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் மீட்டு இருக்கிறாங்க அந்த பணத்தை அப்படின்றத சொல்றாங்க. அந்த ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராய் தற்பொழுது அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. இடைக்கால ஒரு பொதுச் செயலாளராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சீக்கிரமா வருவார் அந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அயோத்தி ராமர் கோவில் காணிக்கையில் நடந்த முறைகேடு இதை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? ஏன்னா உத்தரப்பிரதேசம் இன்னும் ஒரு 7 மாசத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. ஸோ இது பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு டிராபேக்கா இருக்குமா? மக்கள் இந்த பிரச்சனையை, முறைகேடை எப்படி பார்க்கிறாங்க? இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இதற்கு தொடர்பு இருக்குது, இவர்களினுடைய செயல்பாடுகள் மேல குறை காண்கிறாங்களா? என்ன மாதிரி இதை பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை நாம தெரிஞ்சுக்கலாம். 3 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, அயோத்தி ராமர் கோவில் கட்டினதுல இருந்தே இந்த ஆலயம் சார்ந்த எதிர்ப்பை சொல்லிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், ஸோ இந்த காணிக்கை முறைகேடு பத்தி பேசுறாரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த இடத்துல கோயில் கட்டுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் இதெல்லாம் சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் கேட்கிறது கரெக்ட் தான் சொல்றாங்க. அகிலேஷ் யாதவினுடைய இந்த காணிக்கை முறைகேடு சம்பந்தமா அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்ற கேள்விக்கு, அவருக்கு இதை கேட்கறதுக்கு எந்த தகுதியும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 11.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சியா இந்த மாதிரியான சரியான கேள்வியை கேட்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 58.5% மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 29.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் 58.5% மக்கள் அவர் கேட்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த காணிக்கை முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடி அண்ட் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச போலீஸ் இவர்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? அந்த நடவடிக்கைகளை நீங்க நம்புறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், முழுமையான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 43.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு வரைக்கும் கொஞ்சம் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12.4% மக்களும், நாங்க நம்பல, முழுச நம்பல அப்படின்னு சொல்லிட்டு 26.4% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 17.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் 55% மக்கள் நாங்க முழுசா நம்புறோம், ஓரளவுக்கு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 55% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, வரும் நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல ஒண்ணுமே நடக்காது ஊத்தி மூடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், கண்டிப்பா ஏதாவது நடக்கும், ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 47.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது நடக்கும், ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் தவறு செய்தவர்கள் மேல அப்படின்னு சொல்லிட்டு 17.3% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ஒண்ணுமே நடக்காதுங்க, சும்மா கண் துடைப்புக்கு ஆக்ஷன்ஸ் மாதிரி செய்யறாங்க, யாருமே தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 17.7% மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 17.9% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முழுசா நம்புறேன், ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புறேன், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 47+17 கிட்டத்தட்ட 64% மக்கள் நடவடிக்கை இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அயோத்தி ராமர் கோவில்ல காணிக்கையா வந்த காசு, பணம், நகை இதுல நடந்த முறைகேடு அது சம்பந்தமா மக்களினுடைய பார்வையா ஓட் வைப் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.